ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸோட 12th கிளாஸில் இருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அண்ட் அரபிக் லோட்டஸ் ஃப்ளவர் அதான் பார்க்க போகிறோம். லோட்டஸ் இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோட்டஸ் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ லோட்டஸோட பெட்டல்ஸ் வந்து 3 டைப்ஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வரும், எங்கேயுமே கர்வ் வராது. ஸோ இந்த மாதிரியான பெட்டல் வந்து போடலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி சென்டரில் போட்டிருக்கோம் அப்படின்னா செகண்ட் வந்து இந்த மாதிரி, அதாவது இங்கனுக்குள்ளே மட்டும் கர்வ் எடுத்து இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து இங்கனுக்குள்ளே கர்வ் எடுத்து இங்கனுக்குள்ளே வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும். எங்கேயுமே வளைக்கூடாது. இப்போ பாருங்கள், இங்கனுக்குள்ளே கர்வ் எடுத்து வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும், எங்கேயுமே வளைக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து பெட்டல் வந்து ட்ரா பண்ணலாம். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி சென்டர் பெட்டல் போட்டுக்கலாம். தேர்ட் ஒன்று வந்து இப்போ இங்கேனையும் கர்வ் எடுக்கணும், இங்கேனையும் எஸ் மாதிரி கர்வ் எடுக்கணும். எஸ் மாதிரி நம்ம வந்து கர்வ் எடுக்கணும். இந்த பக்கம் வரும்போது எஸ் மாதிரி வரணும், இந்த பக்கம் போடும்போது எஸ்ஸே நமக்கு வந்து ஆப்போசிட்டில் போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி இந்த பக்கம் வரணும். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பெட்டல் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது கிராண்டான லோட்டஸ் போடும்போது கூட இந்த மாதிரியான எஸ் ஷேப் உள்ள அந்த பெட்டல் வச்சு தான் லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கர்வாக எடுத்து எஸ் மாதிரி, எஸ்னால் டைரெக்டாக இப்படி எஸ் போட்டுறக்கூடாது, மேலே கொஞ்சம் வந்து இடி தெரியுதா, இந்த மேலே எஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட்டு இது மட்டும் சின்னதாக எடுத்து அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே கர்வ் எடுத்து இப்படி இது மாதிரி தான் போடணும். சப்போஸ் நம்ம வந்து இந்த பக்கம் போடும்போது இந்த மாதிரி கர்வ் எடுத்து எஸ்ஸை வந்து ஆப்போசிட்டில் இது மாதிரி தான் நம்ம வந்து பெட்டல் ட்ரா பண்ணுவோம். இந்த பெட்டல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம கோனில் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து லோட்டஸில் இது மாதிரி போட்டுக்கோங்க. இதுவே இது மாதிரி போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் அகலமாகவும் போடலாம். ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி போட்டுட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இது மாதிரி போட்டுட்டு இங்கே இருந்து, அதாவது இந்த ரெண்டுக்கும் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கர்வா இது மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி பாருங்கள். நான் அகைன் சொல்லி காட்டுறேன். இது மாதிரி சென்டர் பெட்டல் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் பெட்டல் போட்டதுக்கப்புறமா சைட் பெட்டல் போட்டுக்கலாம். கையை எடுக்காமல் ஒன் சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அந்த பெட்டல் மாதிரி, அதாவது இங்கேருந்து, அதாவது மேலேருந்து 4 இன்ச்சு இறக்கி இங்கனுக்குள்ளே, அதாவது சென்டர் பெட்டலுக்கு மேலே கொஞ்சம் கூட போயிடக்கூடாது. ஸோ இந்த லைன்லேயே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெட்டல் எடுக்கணும். இந்த பெட்டலேருந்து 4 இன்ச்சு இறக்கி ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கோங்க. நான் எப்படி போடுறேன்னு நல்லா கவனமாக பாருங்கள். இதை விட்டு மேலே போயிடக்கூடாது. போட்டுட்டு இங்கே வந்து டச் பண்ணணும். இங்கே கர்வாக நம்ம வளைஞ்சு வரோம் பார்த்தியா, அந்த ஸ்டார்டிங்கில் வந்து டச் பண்ணணும் இது மாதிரி. அதே மாதிரி இதுக்கு சென்டர்லேருந்து நம்ம எடுக்கணும் பாருங்கள். எடுத்து இங்கே வந்து டச் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரும்போதே எங்கே டச் ஆகுதோ அப்படியே விட்டுருங்க.
அக்கா இங்கனக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக வலிச்சு கொண்டு வர வேண்டாம். இப்போ இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி சேம் இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரும்போது எங்கன்னா அது வந்து டச் ஆகுதோ அந்த அந்த பாட்டில் அப்படியே டச் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வந்து இதோட சென்டரில் இருந்து எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் சேம் இங்கே இதோட சென்டரில் இருந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. புரியலைன்னா அகைன் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து கீழே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம பேசிக்காக தானே இப்போ போட்டுட்ருக்கோம். அதனால் ஜஸ்ட் இது மாதிரி மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே நான் வந்து ஒரு கமாஸ்ட்ரோல் வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு நேற்றே ஒரு ஷார்ட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன். லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து கமாஸ்ட்ரோல் போட வரல அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா யாருமே சொல்ல மாட்டீங்க கமாஸ்ட்ரோல் வந்து எப்படி போடுறது அப்படின்ட்டு. போடுறதுன்னு தெரியல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. இப்போ இப்படி போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் ஏதாவது லீஃப் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே வந்து ஷேட் பண்ண போகிறோம். ஷேடே நம்ம லோட்டஸில் 3 டைப்ஸில் வந்து ஷேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லோட்டஸோட ஷேடிங் வந்து இங்கே நான் கீழே வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு கீழே நான் சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது சென்டர் பெட்டல் வந்து இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ சென்டர் பெட்டல் இப்படி போட்டிருக்கோம், இப்போ சைட் பெட்டல் வந்து இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஷேடிங் எப்படி பண்ணலான்னா, கீழே மட்டும், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் கீழே மட்டும் இப்படி பண்ணலாம். இங்கே மட்டும் பண்ணி இங்கே நான் வந்து டாட் வச்சிடலாம். இங்கே தேவைன்னா பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். நம்ம வந்து அடுத்து வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் கட் ஒர்க்லாம் பண்ணும்போது இது மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் கச்ச கச்சன்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்பாகவே தெரியாது. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ஷேடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இது மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து பெட்டல் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, மேலே இருந்து கொண்டு வரலாம். இங்கேருந்து ஒன் சைடு மட்டும் ஷேட் பண்ணி கொண்டு வரலாம். இது மாதிரி ஷேட் பண்ணி கொடுக்கலாம். சார் இங்கே வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் உள்ளே லேஸாக இப்படி இழுத்து விடணும். அப்படின்னா தான் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஷேடிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் டாட் வைக்கலாம். இதுக்குமே நீங்கள் வந்து ஷேடிங் வந்து பெட்டலுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். அதாவது இந்த ஷேப்லேயே லைனை டச் பண்ணாமல் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஷேட் வந்து ஷேடிங் வந்து கொடுக்கலாம். தேர்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டலில் வந்துட்டு மேலே இது மாதிரி லைன் ஷேடு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஷேடிங் வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் மற்ற பெட்டல்லலாம் இந்த கார்னரில் மட்டும் லைன் ஷேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியே நீங்கள் வந்து ஷேட் பண்ணலாம். இது 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரியான ஷேடிங் வந்து அந்த பெட்டலுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற நம்ம போட்டோம்லையே அந்த பெட்டலுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் தாராளமாக. அடுத்து செகண்டு, இது மாதிரி சென்டர் பெட்டல் போட்டதுக்கப்புறமா கர்வாக எடுக்கணும். சேம் இது நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லோட்டஸ்க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த லோட்டஸ்க்கு நம்ம வந்து பெட்டல் எடுக்கணும். எல்லா லோட்டஸ்க்குமே அப்படி தான் பெட்டல் எடுக்கணும். ஒரு சில கிராண்டான லோட்டஸ்க்கு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பெட்டல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேம் உள்ளேருந்து இங்கேருந்து கொண்டு வாங்க. இந்த மேலேருந்து 1/4 இன்ச்சு மார்க் கூட பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கர்வாக நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் எங்கே டச் ஆகுதோ அங்கே டச் ஆகட்டும். இங்கேயே சேம் அதே மாதிரி
இங்கே கடைசி 2 பெட்டல் போடும்போது இந்த கர்வ் வந்து கொஞ்சம் அகலமாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இங்கே வந்து டச் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா இங்கே இது மாதிரி லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கீழே இது மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கு கொடுத்தோம்ல இது மாதிரியே கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த தாமரை மொட்டு மாதிரி கூட கொடுக்கலாம். எங்கனக்குள்ளே வேணுமோ அங்கனக்குள்ளே. லோட்டஸோட சென்டர் பெட்டலை மட்டும் இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ இது மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கனக்குள்ளே நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். நம்ம லோட்டஸ்க்கு ஷேடிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். இங்கனக்குள்ளே ஏதாவது லீஃபோ ஏதாவது கொடுத்துக்கலாம். வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கிட்டக்க கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சேம் இங்கே வந்து வேறு ஏதாவது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லீஃப் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரியான தாமரை மொட்டு மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லைண்டா இது மாதிரியான கமாஸ்ட்ரல் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உள்ள ஷேடிங் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஷேடிங்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து மேலே கீழேயும் போடுவோம் அந்த ஷேடிங் கொடுக்குறேன். இது மாதிரியான ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எஸ் ஷேப் உள்ள பெட்டல் வந்து ட்ரா பண்ணலாம். போட்டுட்டு இங்கேருந்து நம்ம செகண்ட் பெட்டல் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கர்வ் எடுத்துக்கலாம். எடுத்து இங்கேருந்து எஸ் மாதிரி சேம் இதில் பாதி. இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் இங்கனக்குள்ளே ஜஸ்ட் ரவுண்டு மட்டும் போட போகிறேன். இங்கே வந்து எதாவது ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஒன் சைடு மட்டும் ஷேட் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் லோட்டஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லோட்டஸோட பேசிக். ஸோ இதை 3 லோட்டஸையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் லோட்டஸ்க்கு வந்து பெட்டல் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த லோட்டஸ்க்கு சென்டரில் எப்படி நம்ம ஷேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ
ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து எப்பேற்பட்ட லோட்டஸ்னாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு லோட்டஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4th ஒன், நம்ம தேர்டு பார்த்தோம் இல்லையா, அந்த எஸ் ஷேப் பெட்டல் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மறக்காமல் என்ன பண்ணணும்னா, நம்ம லோட்டஸ் போட்டாலே நம்ம லோட்டஸும் சரி எந்த ஒரு ஃப்ளவர் போட்டாலுமே நம்ம வந்து போட்டுட்டு ஃபைனலாக அவுட்லைன் வந்து டார்க் பண்ணிடணும். இது வந்து ட்ரெடிஷ்னல் லோட்டஸ். ஸோ அதனால் லைனை மட்டும் டார்க் பண்ணிடுங்க. இது மாதிரி அவுட்லைன் டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீழே பெட்டல் எப்படி போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி போட்டுட்டு இதில் வந்து ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு வெளியில் அவுட்லைனை வந்து டார்க் பண்ணிடலாம். இது மாதிரி ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் எம்டியாக கூட விட்டுடலாம்.
இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது சின்ன டிசைன் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 1/4 இன்ச் சேம் இங்கேருந்துமே 1/4 இன்ச் அதே மாதிரி இங்கேருந்துமே 1/4 இன்ச். நம்ம மற்றதெல்லாம் பாதி பாதியாக போட்டுருணும் இல்லையா? இப்போ வந்து 1/4 இன்ச் 1/4 இன்ச் மட்டும் இறக்கி போட போகிறோம். சேம் இங்கே உங்களுக்கு வரல அப்படின்னா, இந்த எஸ் ஷேப்பில் பெட்டல் வரல அப்படின்னா இப்படி போட்டுட்டு இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் வெளியிலேருந்து இப்படி எஸ் மாதிரியே போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து இப்படி இது மாதிரி இப்படியும் போடலாம். இல்லைன்னா இதிலேருந்து 1/4 இன்ச் 1/4 இன்ச் இறக்கி போட்டோம் இல்லையா? அது மாதிரி இப்படி போட்டு இது கொஞ்சம் கஷ்டம். பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து லைன் ஷேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே சேம் இங்கேயும் அதே மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி கீழே வந்து பெட்டல்ஸ் வந்து நல்லா விரிஞ்சு இருக்கிற மாதிரி போடலாம். இப்போ போட போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா 1க்கு 2 தடவை பார்த்துட்டு கூட போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பெட்டலில் ரொம்ப சின்னதாக போட போகிறோம். இது மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து 1/4 இன்ச் தள்ளி நீங்கள் வந்து பெட்டல் எந்த ஷேப்னாலும் போடலாம். இந்த ஷேப்பு தான் இந்த லோட்டஸ்க்கு போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து 1/4 இன்ச் இறக்கி, ஆனால் இதை விட ஹைட்டாக நம்ம போடணும் பெட்டலு. இந்த மாதிரி கோவாக போட்டு
இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணணும். சேம் இங்கே எந்த அளவில் போட்டிருக்கோமோ அதே அளவில் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி கீழே 1/4 இன்ச் தள்ளி கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும். சேம் இங்கே இதில் பாதி அளவு போட்டால் போதும். நான் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் லோட்டஸ் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. சேம் இங்கே இப்படி போடும்போது அதாவது அடுத்தடுத்த பெட்டல் போடும்போது மேலே தூக்கி இந்த கர்வ் போடாமல் ஸ்ட்ரைட், அதாவது இந்த ஷேப்லேயே நம்ம இப்படி கர்வ் எடுக்கணும். மேலே தூக்கி இப்படி கர்வ் எடுக்காமல் ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு மட்டும் அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த பெட்டலுக்கு இந்த ஷேப்லேயே நீங்கள் கர்வ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொண்டு வரலாம். இப்போது கீழே லாஸ்ட் பெட்டல், அதுக்கு முன்னாடி கீழே சென்டர் பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் பெட்டல் வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இங்கேருந்து சென்டர், அதே மாதிரி இங்கே அதுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கனக்குள்ளே கோபுரம் மாதிரி இது A4 சீட்னால் நம்ம வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அது வந்து அப்படியே டார்க்காக பிடிச்சிருது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் புக் கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து ஷேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைன் ஷேட் ஷேட் பண்ணிக்கலாம். இங்கே அது மாதிரி இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் வந்து போடணும்னா போடலாம், இல்லை அப்படியே எம்டியாக கூட விட்டுருங்க. இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், பார்த்து போடுங்க. எனக்கே ஒரு சில இடத்துல மிஸ்டேக் வருது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃப்ளவர். ஸோ இது மாதிரி இந்த லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ்டு லோட்டஸ்லேயே கொஞ்சம் கிராண்டாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே மேலே வரணும் இந்த பெட்டல். ஸோ அது மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். கீழே வர்றது எல்லாமே இங்கனக்குள்ளே கேர்வாக வந்து முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இருக்க பெட்டல் எல்லாமே இந்த மாதிரி, அதாவது இப்படி சென்டராக போட்டிருக்கோம் அப்படின்னா மேலே இருக்க பெட்டல் எல்லாமே மேலேருந்து வரணும். அதாவது அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அது மாதிரி மேலே வரணும். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தெரியணும். கீழே வந்து
எல்லாமே இந்த எட்ஜில் வந்து இப்படி கேர்வாக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கேர்வாக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கணும் இந்த ஃப்ளவர். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி சென்டர் பெட்டல் போட்டுட்டு இப்போ மேலே இருந்து இங்கேருந்து 1/4 இன்ச்செல்லாம் இறக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சமாக இறக்கி இது மாதிரி இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து இங்கிட்டிருந்து 2வது இங்கிட்டிருந்து 2வது இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லைன், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ண போகிறோம். எம் ஷேப் பெட்டல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 5வது லோட்டஸ் கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரியான பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்படி மேலே மேலே கொண்டு போங்க. அடுத்தது வரும்போது மேலே, அதாவது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கொடுத்துக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இங்கே வந்து ஃபில்லிங்ஸ் தான் நம்ம போடணும். ஃபில்லிங்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது செக்குடு பேட்டர்ன் கூட போட்டுக்கோங்க. ஃபில்லிங்ஸ் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கொடுக்குறேன். பாருங்கள், ஜஸ்ட் ரவுண்ட் ரவுண்டாக தான் கொடுக்குறேன். இப்போதைக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா செக்குடு பேட்டர்ன் கூட போட்டுக்கோங்க. பட் இங்கே வந்து ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்கணும். கேப் இல்லாமல் கொடுக்கணும். போட்டுட்டு இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். இந்த 2 லைன் வந்து ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஷேட் பண்ணிடலாம். நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கொடுப்போம், அந்த ஷேட் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் எந்த ஷேட்னாலும் கொடுத்துக்கலாம்.
மேலே கீழே மட்டும் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். லைன் ஷேடு தான் கொடுக்குறேன். இப்போ கீழே நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரியான லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 அரபிக் லோட்டஸ் வந்து பார்க்கலாம். அரபிக் லோட்டஸ் பார்த்திங்கன்னா சென்டர் பெட்டல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து எந்த பெட்டல்னாலும் எடுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போடுற பெட்டல், கர்வாக போடுற பெட்டல், எஸ் சிம்பிள் போட்ட பெட்டல் எதுனாலும் நீங்கள் எடுக்கலாம். பட் எந்த லைனுமே டச் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனை டச் பண்ணாமல் இதில் வந்து 1/4 இன்ச்சுக்கு எப்பயும் போல் போட்டு இதில் வந்து டச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இங்கே டச் பண்ணக்கூடாது. இப்படி சேம் இங்கே வந்து இது மாதிரி. இப்போ இங்கேருந்து சென்டர் எடுத்துக்கோங்க. டச் பண்ணாமல் இப்படி இதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் உள்ள. இதே மாதிரி போட்டுக்கோங்க. இங்கேருந்து சேம் அதே மாதிரி டச் பண்ணாமல் வாங்க. எங்கேயுமே டச் பண்ணக்கூடாது. நான் பேசிகிட்டே போடும்போது கூட கை நடுங்குது பாருங்க. இதே மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து எந்த டிசைனாலும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக கொடுக்குறேன். டச் பண்ணக்கூடாது. இது மாதிரி கொடுக்குறேன். இப்போது சென்டரில் அப்படியே ப்ளைனாக விடாமல் ஏதாவது டிசைன் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் இது மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சேம் இங்கிட்டிருந்து இந்த லைனில் நல்ல பெரிய கேப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான். இது மாதிரியான லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் டாட் மட்டும் கூட வச்சுக்கோங்க.
இது மாதிரி டாட் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சென்டர் பெட்டல் போடும்போது ஏரில் தூக்கி கூட நீங்கள் போட்டுக்கோங்க, அதுவே நீட்டாக தான் வரும். அதுக்கப்புறமா இதே மாதிரியே டச் பண்ணாமல் போட போகிறோம். இது மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே எல்லா கேப்லேயுமே நம்ம பெட்டல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், அதோட ஷேப்லேயே தான் நம்ம போட போகிறோம். அதோட ஷேப்லேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூம்பு மாதிரி இங்கிட்டு சேம் இங்கே அதோட ஷேப்லேயே போட்டுட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே போட்டுட்டு இங்கேயே அதே மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா கேப்லேயுமே போட போகிறோம். இங்கேயே அதே மாதிரி. அதுக்கப்புறமா மேலே இந்த இதில் இப்படி போட்டுடலாம், இல்லைன்னா மேலே எம்டியாக இருக்கும். போட்டுட்டு கீழே அது மாதிரி இது மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். டாட் வச்சுக்கலாம். மேலே சைடில் எல்லா பக்கமும் நம்ம வந்து டாட் வச்சுக்கலாம். ஸோ கீழே வைக்கலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. டாட் வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி அரபிக் ஃப்ளவர் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 10வது இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெட்டல் நல்லா பெரிய பெட்டலாக போட்டுக்கோங்க. ஏன் சரி செல்லு பாரு வரேன். இது மாதிரி லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எப்பயும் போல் நம்ம ஃபில் பண்ணிடலாம்.
சென்டரில் அது மாதிரி கொஞ்சம் பெரிய பெட்டல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இதில் இருந்து நீங்கள் டச் பண்ணாமல் கர்வ் எடுத்து முக்கோண ஷேப்பில் ஜாயின் பண்ணணும். எனக்கு வந்து இந்த டாட் வந்து டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் அந்த டாட்டோட சேர்த்தே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி கூட ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதாவது சென்டர் பெட்டலில் எத்தனை லைன் போட்டுக்கோன்னா 1 2 3 4 5 6 வர மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது சென்டரில் இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. நீங்கள் 6 தான் போடணும்னு இல்லை, சென்டரில் இருக்கிறத ஃபில் பண்ணக்கூடாது. அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ ஃபில் பண்ணக்கூடாதுன்னா அடுத்த லேயரில் ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட் லேயரில் ஃபில் பண்ணணும். ஸோ அது மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது அடுத்ததில் ஃபில் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்ததில் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த 3 லேயர்லேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் கூட போடலாம். இப்போ அடுத்தது ஃபில் பண்ணாமல் அடுத்தது ஃபில் பண்ணணும். இங்கே வந்து இப்படி போட்டுக்கோங்க. சென்டரில் இருக்கிறத ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதாண்டா, நம்மளோட 12th கிளாஸ் வந்து முடிஞ்சு. 12th கிளாஸில் பார்த்தா லோட்டஸ் ஃப்ளவரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அங்கங்கே ரொம்பவே டஃப் கொடுக்கும் லோட்டஸ் ஃப்ளவர். பட் 1க்கு 2 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் அவுட்லைன் கொடுக்கல. ஸோ நான் சொல்லி காட்டினதுனால இங்கே நான் அவுட்லைன் கொடுக்கல. பட் நீங்கள் இது மாதிரியான அவுட்லைன் வந்து லோட்டஸ்க்கு கொடுக்கணும். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் வந்து டார்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிட்டு அவுட்லைனை டார்க் பண்ணி தான் எனக்கு ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணணும்.